வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சிவராத்திரி ஒரு கோயில் ஒன்றுக்கு போயிருக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம், போகிற வீடியோவை. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சிவராத்திரி தினம். ஸோ இன்றைய தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு டைம் கேப் ஒன்று கிடைச்சது. அப்போ எல்லாருமே என்ன ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணி கொண்டிருந்தது சொன்ன விடயம் ஹபரனை. இப்போ நாங்கள் தம்புள்ளையில இருந்து ஹபரனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹபரண சந்தியில் ஒரு ஒரு இந்து ஆலயம் உண்டு. அதுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்ட் கட்டி போட்டினோம் பிரதேச சபைக்காரர். அதை நீங்கள் கேட்க மாட்டீங்கள். ஆனால் தையிட்டு விகார சம்பந்தமாக எனக்கு எதிரான கருத்துக்கள் அதை பாவிச்சு ஏதாவது எனக்கு நான் யதார்த்தத்தை கதைச்சேன். ஸோ நான் டிசைட் பண்ணினான் ஹபரணைக்கு ஒருக்கா போய் நேரடியாக என்ன நடந்திருக்கு, உண்மையாவே இந்து ஆலயம் அது பாவனையில இருக்கேக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி காட்டி இருக்கணுமா, அல்லது அந்த இந்திய ஆலயம் பாவனையில் இல்லாம இருந்தா போனா பிறகு என்ன, சும்மா முக புத்தகத்துல எல்லாரும் வேணும்னா எழுதலாம், அர்ச்சனா ராமநாதன் டெக் பண்ணலாம், டெக் பண்றது காசு செலவழியாவது. பட் நான் இது காசு செலவழிச்சு இன்றைய தினம் கிடைச்ச ஒரு நாள் லீவ்லையும் அந்த விடயத்தை பார்க்க வேணும், போய் பார்த்து என்ன உண்மை என்ற சம்பந்தமா எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மற்றது ஹபரணை உங்களுக்கு தெரியும், அது தமிழர்கள் வாழ்ற பிரதேசம் அல்ல, அது ஒரு சிங்களவர்கள் வாழ்ற பிரதேசம். அங்க தமிழர்கள் இருப்பினமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஸோ அது சம்பந்தமா நாங்கள் போய் நேரடியாக பார்ப்போம் என்று ஹபரண காட்டுகளால ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருக்கிறோம். நன்றி. இதுதான் ஹபரண காடு. காட்டுக்கால போய்க்கலையும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இது ஹபரண தம்புள்ள ட்ரிங்கோ ரோட், தம்புள்ளில இருந்து ட்ரிங்கோ போற ரோட். ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இப்பதான் ஹபரணைய நோக்கி கார்ல போறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னம் போன ஞாபகம் இல்லை. ஒருக்கா ஞாபகம் வருது. எங்கண்ட இவர் யாரு, சஜித் ஐயா ஒருக்கா கூப்பிட்டவர் எங்களை எலெக்ஷனுக்கு வாங்க கதைக்க. அப்ப நான் ட்ரிங்கோக்கு போயிட்டு நான் இரவு இவர் சொல்லி போட்டாதான் என்ன ரங்கி போக சொல்லி, நீங்கள் முஸ்லீம் ஏரியாவில் வர வேண்டாம், முஸ்லீம் மக்களோட இதுல ஏற வேண்டாம். அதுக்கு பிறகு நான் இந்த இதாலதான் வந்து ஒரு நாள் இதுல இவ்விடத்துலங்க நிப்பாட்டி போட்டு பார்த்தா அங்கால சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் இருக்கு. அவனுகள் சொன்னானுகள், டாக்டர் இதுல நாய் வராது. அந்த ஸ்பீச்சை கேட்டு நாய் தான் ஞாபகம் வருது, என்பிபி ஸ்பீச்சை அது இல்ல. இதுல ஜானையில அடிக்கடி வார, இதுல எந்த நேரமும் ஜானை இதுல க்ரோஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஒரு ஹபரண காட்டை தொட்டது ஜான காடு. ஆனால் இங்க தமிழாக்கள் இருக்கணுமான்றது எனக்கு தெரியல. சோ போய் பார்ப்போம், நாங்கள் போய் பார்ப்போம். ஹபரணைக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் இங்கால வரைக்குள்ள சன நடமாட்டம்ன்றதே இல்லை. இதுல திருப்பியும் ஒரு சேஃப்டி ஃபார் ரிதிகம எலிஃபென்ட் ஒஃபனேஜ் பின்னவல சூலஜிக்கல் தெய்வல. ஓகே, எல்லாத்துக்குமான இது போட்டிருக்கார்கள். இதுதான் ஹபரணைக்கு போற ரோட். மிகவும் சைலண்டா இருக்குது. ஒருத்தருமே இல்லைன்றே சொல்லலாம் இந்த ரோட்ல. மேபி ஹபரண டவுன்ல நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பினம் சொல்லி. மேபி ஐ ஹோப் சோ. டவுனுக்கு வந்திருக்கிறவன் நினைக்கிறேன். ஸோ இங்க எங்கேயாவது தான் அந்த கோயில் இருக்க வேணும், பார்ப்போம், நாங்கள் தேடி பிடிப்போம். இதுல திருவோணமலைக்கு 83, கந்தலாய்க்கு 47 கிலோமீட்டர், அன்றாபுரம் புலனருவே நாங்கள் நிக்கிறது இப்போ ஹபரண டவுன் தான். ஸோ இவ்விடத்துல எங்கேயாவது தான் எங்கட அந்த கோயிலும் பஸ் ஸ்டாண்டும் இருக்க வேணும். ஸோ போய் பார்ப்போம். இது வாராந்த சந்தை ஹபரண இருக்குது இது இடத்துல. ஓகே, நல்ல விஷயம். இதுல சொல்லி ரோட் கிராஸ். ஓகே, சரியா ஸ்லோவா ஓட வேணும். ஓகே, இவ்விடத்துல எங்கேயாவது தான் அந்த கோயில் இருக்கணும். ஹபரண நான் நினைக்கிறேன் அந்த 83ஆம் அந்த கலவரங்கள்ல இங்க தமிழாக்கள் இங்க இருந்து எல்லாமே முற்றிலுமா போயிருப்பினமா நினைக்கிறேன். இவ்விடத்துல எந்த ஒரு மத தலங்களும் இவ்விடத்துல இப்போதைக்கு தெரியல. இருக்கிறால் இவ்விடத்துல எங்கேயாவது தான் கட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். தேடி பார்ப்போம். இதுதான் ஹபரண டவுன்.
சும்மா முக புத்தகங்கள்ல கும்மி எறிகிறத விட்டுட்டு போய் ரியாலிட்டியா ப்ராக்டிக்கலா என்னன்னு பார்க்கணும். இவ்விடத்துல இல்ல. ஸோ கொஞ்ச தூரம் தான் சந்தி, அபர்ண சந்தி. கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி வந்து பார்ப்போம். இவ்விடத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டி இருக்கிறோம்னு பார்ப்போம். கோயில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கோயிலையுமே என்னால பார்க்க இல்லாம இருக்கு. இவன் ஒரு புத்த கோயில கூட பார்க்க இல்லாம இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் உண்டு, டூரிஸ்ட் ஏரியா. ஸோ இவ்விடத்துல ஒன்றுமே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதை விட கொஞ்ச தூரம் இங்கால போய் பார்ப்போம். இங்காலயம் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சொட்டு தூரம் போய் பார்ப்போம். ஏனென்றால் இது வந்து சும்மா அந்த சனம் வந்து இந்த கவரணைக்கு முன்னுக்கு வந்து இதை கட்டி போடினம் அதை கட்டி போடினம் என்று சொல்லி எங்கண்டாக்கள் சும்மா உசுப்பேறதுக்காண்டி முக புத்தகங்கள்ல போடுறதை விடுத்து உண்மையாவே அது கோயிலுக்கு முன்னால கட்டி இருக்கா, கோயிலுண்ட பூஜைகள் வளமையா நடக்குதா இல்லாடி முட்டாவே பால் அடைஞ்சதான்றது நாங்கள் போய்த்தான் பார்க்கணும். சும்மா ஃபேஸ்புக்ல வார ஃபேக்கான நியூஸ்ல நம்ப கூடாது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில மற்ற அந்த தையட்டி சம்பந்தமாக நான் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலையும் அது எனக்கு எதிராக ஏதாவது சொல்லணும்ன்றதுக்கான தான் அந்த இதுல கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணியிருந்தவன். ஸோ இங்கால மாதிரி இருக்கிற இங்கால ட்ரிகோ பக்கம் இங்கால இருக்கிற மாதிரி தெரியல. ஆகவே டேர்ன் பண்ணி திருப்பி டவுன்ல போய் ஒரு விசாரிச்சு பார்ப்போம். திருப்பி இடத்துலயும் வந்து இந்த பக்கம் திரும்பி வந்திருக்கிறோம். அந்த கோயிலை தேடி பிடிக்கிறது சரியான கஷ்டம் போல இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல தமிழாக்களும் இல்லைன்னா அந்த கோயிலும் அப்படியே காலங்காலமாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணப்படாம, ஒருத்தராலையும் மெயின்டைன் பண்ணப்படாம, ஒருத்தரும் போய் கும்பிடாம அப்படி போயிருக்குமென்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ அது சம்பந்தமா ஃபுல் டீட்டெயில் ஒன்று எடுக்கலாமண்டா பாராளுமன்றத்துல கதைக்கலாம். தெரியாத விஷயங்களை சும்மா கதைக்க கூடாது. பிரேசபா அதை கட்டிட்டு இதை கட்டிட்டேன்னு சொல்லி கதைக்க கூடாது. ஸோ நான் நினைக்கிறேன் ஐடியல் வந்து அந்த கோயில தேடி பிடிக்கிறது தான். அது வந்து கபரன திருவோணமலை ரோட்ல இல்ல, திருப்பியும் சந்திக்கு வந்து நிக்கிறோம். ஸோ இந்த பக்கம் திருப்பி பார்ப்போம். இது நான் நினைக்கிறேன் இங்கால மட்டக்களப்பு பக்கம் போற ரோட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் வந்து வருது, போங்க பஸ். திரும்புறார். இந்த ரோட்ல விட்டு பார்ப்போம். இந்த ரோட்லயும் இல்லாட்டி அந்த கோயில் இல்ல. எங்கேயாவது ஆக்கள்கிட்ட தான் தங்கி கேட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற தமிழ் ஆக்களே அது சம்பந்தமா முறைப்பாடு போலீஸ்ல எல்லாம் செய்யாம இந்து ஆக்களே செய்யாட்டி பிரேச வைத்தியதால இருக்குது, டிவிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹபர்னு படத்துல அப்படி ஒரு கோயில். அது வந்து ஒரு சரியா டவுனுக்குள்ள இருந்த மாதிரி தான் கிடந்தது. அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. பாப்பம் இருக்கும். ஆட்டோவை ஆட்டோவில் ஆட்டிட்டு போய் நம்ம பெரிய லெடர் உண்டு. ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். உங்களுக்கு அந்த கோயிலை கண்டுபிடிக்கணுமாண்டு, அதாவது யாராவது தமிழ் அல்லது முஸ்லீம் ஆக்களை தான் கேட்கணும். இங்காலையும் திருப்பி காடு மாதிரி தொடங்குது. ஸோ இங்காலையும் அது இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அங்கே கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கு, போய் பார்ப்போம். எங்க அந்த சும்மா சொல்லியிருக்காங்க கபர் இல்லாட்டி போட்டோஷாப்லாம் எடிட் பண்ணி போட்டாங்களோ தெரியாது. பார்ப்போம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ இங்க அப்படி இடக்கு எங்கே அந்த ஹவரணை இந்து கோவில் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ரைட், இங்காலையும் இந்த சந்தியாலையும் இங்கால போக திருப்பி காடு தொடங்குது. ஸோ இங்காலையும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு குறைவு. திரும்பவும் சுத்தி வந்து நிக்கிற இடத்துல இப்போ கடையில கேட்டோம். கடையில சொல்லிக்கணும் இந்த பக்கம் திரும்பி போய்க்குள்ள இந்த சந்திலேயே ஒரு கொஞ்ச தூரம் போய்க்குள்ள இருக்குன்னு சொல்லி. ஆனா நாங்கள் அதுல வரைக்குள்ள காணியில இந்த அடக்குது கோயிலுக்குள்ளதான் இருக்குது. அது இந்த பஸ் ஸ்டாண்ட் அடித்திருக்கிறார்கள் கோயிலோட சேர்த்து. ஓகே, ஸோ இது பஸ் ஸ்டாண்ட் என்றபடியா இதுல நாங்க நிப்பாட்டிடா. இது வந்து இப்போ எத்தனையோ காலத்துக்கு முன்னம் கையை விடப்பட்ட கோயில். சும்மா இது வேணுமென்று பார்ப்போம். அதை நாங்க போய் வீடியோ எடுத்து பார்ப்போம். ரைட், இது நிப்பாட்டுவோம், நிப்பாட்டிட்டு போவோம். இதான் அந்த கோயில். இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை கட்டித்தான் இருக்கேன்.
இதான் அந்த கோயில் நினைக்கிறேன். கனகாலமாக இந்த கோயில் பாவிக்கப்படுறதே இல்லை. ஜஸ்ட் கோயிலுக்குள்ளுக்குள்ளே போயிடாமத்தான் இதை கட்டி இருக்கணும். கோயிலுக்குள்ள இதான் அந்த கோயில் என்று சொல்லி எல்லாரும் சொன்னது இதைத்தான். இதுக்குள்ளே நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க. பழைய பட்டாடைகள் அதுகள் இதெல்லாம் இருக்குது. அம்மன் நிலைமை இப்படி இருக்குது. அம்மன் நிலைமை தலையே இல்லாமல் அம்மன் நிலைமை இருக்குது எல்லாம். அதில் இதுதான் உள்ளுக்குள்ள பீடம். பீடத்துலையும் ஒன்றும் இல்லை. பீடத்துலையும் இல்லை. துப்புரவா கையை விடப்பட்டிருக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் எல்லாமே உடைச்சி களவாடப்பட்டிருக்கு இந்த இடத்துல. கோயிலில் ஆக்களும் இல்லை, கோயிலும் இல்லை. பழைய சாமான் ஜூரின் மனம், டொய்லெட் மனம் எல்லாம் பயங்கர மோசமாக இருக்குது. நான் இதுக்குள்ள தான் ஆக்கள் வந்து ஜூரின் அடிக்கிறது போல் இடக்கு. ஏன் வெளியில் இருக்கிற எல்லாமே வெளியில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த ஒன்று கடை இருக்குது. இந்த நிலைமையில் இருக்கிறது தான் கோயில் என்று சொல்லி படம் எடுத்து போட்டிருக்கிறோம். இது வந்து இப்படி. ஆனால் இது சரியான பிள்ளை என்னென்றால் துப்புரவா காலங்காலமாக அப்படியே கையை விட்டுருக்கோம். இதை அதான் பிரச்சனை. இதில் இது கட்டினா இந்த இடத்துல இப்படி குறுக்கா கட்டினா தான் ஒரு பெரிய பிரச்சனை. இதான் கோயிலுண்ட மேலே தூபி அப்படி இருக்குது. பின்னாலையும் ஒரு இடம் இருக்குது. அதை முறுக்கா போய் பார்ப்போம். இதுதான் நீங்கள் சொல்கிற ஹபரனா கோயில். இது பின்பக்கம் எல்லாம் தூந்து போயிருக்கு. அப்படியே இன்னொரு 6 மாதம் போய் இது ஃபுல்லாக இடித்து எடுத்து போட்டு இதில் வேறு ஏதாவது கட்டிடணுன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. இதுதான் அந்த ஹபரனா கோயிலுண்ட பின் தூவி. அதுக்கு மேலே ஏறி போக இயலாதுனால அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த சிச்சுவேஷன். அவ்வளோ கேவலமாக இருக்குது. கோவிலும் எல்லாம் வர்ணையில் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இது நான் கதைக்கணும் பார்லிமெண்ட்டில். இதை ஒரு காலம் மறைச்சி தான் இதில் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுப்பாடு இருக்குது. இதில் பஸ் போல்ட்டுக்குரிய இந்த இதே அடிச்சிருக்கு. தான் ஹபர்ன சந்தி இது ஃபுல்லாகவே அப்படி தான் அடிச்சிருக்கணும். கடைகளும் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதுதான் ஹபரணையில் இருக்கிற எங்களுடைய இந்து ஆலயத்தின் நிலைமை. இந்து சமயம் இல்லை, புத்த சமயம் இல்லை, அது இஸ்லாம் இல்லை. இந்த சமயங்களையும் நிந்திக்கக்கூடாதுன்றது என்னுடைய அவரவற்ற அது தனிப்பட்ட உரிமை, எந்த சமயத்தை பின்பற்றம்ன்றது. ஆனால் ஒரு இந்து சமயம், இந்து கோயில் ஹபரணையில் இந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். நான் உள்ளுக்குள்ளே போன வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். அம்மனண்ட தலையை கோயிலிருக்கிறாங்க. விழுந்து உடைஞ்சு அப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்களா இல்லவோ தெரியாதோ. கோயிலுக்குள்ளுக்குள்ளே பயங்கர துர்நாட்டம், போவே இல்லாது. அதுக்குள்ளே ஜூரின் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் அதுக்குள்ளே தான் போல கிடக்கு. அது என்னென்றால் ஹபரணை என்ற இருக்கிற அந்த எங்களோட பிரதேச சபை அதை குறுக்கால ஒரு இதை கட்டியிருக்கின்றான். பெரிய கவலை என்னென்றால் அதில் பஸ் ஸ்டாண்ட் அடித்ததே பெரிய பிரச்சனை. ஒரு கோயிலுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டை இடிக்க சொல்லி நாங்கள் இப்போ கேட்கணும். அந்த பஸ் ஸ்டாண்டை இடி அந்த கோயிலை திருப்பி கட்டு என்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். யாருமே அந்த ஃபேஸ்புக்கில் பயிரை தவிர வேற ஒரு வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நான் அதை வந்திருக்கேன், ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் நான் கோயிலுக்குள்ளே முதல் கஷ்டப்பட்டு தேடி நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த கோயில் இடத்துல எங்கேன்னு சொல்லி தேடி பண்ணேன். அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாமல் அந்த கோயில் காணியில் பின்பக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னுக்கெல்லாம் உங்களுடைய மடங்கள், ஆச்சிரம மடங்கள் இருந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த கோயில் கிட்டடியில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளுக்குள்ளே அந்த கோயில் வந்து
பெயிண்ட் அடிபட்டு இருக்குது. அது பெயிண்ட் இப்போ இன்றைக்கு நைட்டுக்கு அடித்த பெயிண்ட் தான், அது பெயிண்ட் அடிபட்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அடித்து உடைச்சி களவாடப்பட்டு போயிருக்குது. ஸோ அந்த கோயிலுக்குரிய தர்மஹாத்தாவோ அல்லது கோயிலுக்குரிய ஐயரோ யாராவது இருப்பினமான்னு கேட்டால் கேள்விக்குறி. அது தவிரவும் நான் நினைக்கிறேன் இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இந்து கோயிலை அவர்கள் உடைச்சி அப்படி வேணுமெண்டு மத நிந்தனை செய்கிறதுக்கு அல்ல, அதை திட்டமிட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் பிரதேச சபை அந்த அல்லது ஆர்டிஏ அந்த அவரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டையும் காட்டியிருக்கு. பஸ்ஸுக்காக அவரை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த பாதை. அது உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ மேலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன கவலை என்றால் ஒரு இந்து கோயில் இந்த நிலைமைக்கு, ஒரு புத்த கோயிலோ ஒரு கிறிஸ்டியன் கோயிலோ அப்படி இருக்காது. ஆனால் ஒரு இந்து கோயில் இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்குன்னா இந்துக்கள் நாங்கள் இதை பற்றி சிந்திக்கணும். இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் அடுத்த முறை நான் கதை கேட்கல, நீங்கள் பார்க்கலாம். ஹபரணை அது நான் நினைக்கிறேன் அம்மன் கோயிலாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை திருப்பி கட்டுவோம், அதை திருப்பி கட்டி அந்த பஸ் ஸ்டாண்டை உடைப்போம். பஸ் ஸ்டாண்டை உடைச்சு பஸ் ஸ்டாண்டை உடைப்போம் தான் சொல்கிறேன் நான். இப்போ பஸ் ஸ்டாண்டை உடைச்சு அதை திருப்பி கட்டி அந்த கோயிலை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம். அது வரைக்கும் போராடுவோம். நீங்களும் போராடணும்ன்றது என்னுடைய கோயிலை ஒரு திறம் பிடிக்கிறது நான் அனுமதிக்கல. இதுதான் இந்த உண்மையான நிலைமை. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு இந்த கோயில் சம்பந்தமான விடயத்தை நீங்கள் பார்த்தது வடிவாக தெரியும். ஸோ பேப்பரில் வந்திருந்தது, இது ஒரு செய்தியை வந்து பேப்பரில் வந்திருந்தது. பேப்பரில் கூட இந்தளவுக்கு ஆழமான செய்தியாக அதை ஒரு சின்ன ஒரு கட்டமாக ஒரு சின்ன துண்டாக தான் அவர்கள் போட்டிருந்தவர்கள். ஸோ அது சம்பந்தமாக நாங்கள் போய் நாங்கள் பார்க்கல. அது என்னென்னு சொல்கிறது, ஒரு இந்து கோயில் உண்டு என்று இந்து கோயில் உண்டா இதைத்தான் படம் எடுத்து போட்டிருக்காங்க கோயில் என்று சொல்கிற அளவுக்கு அது அவ்வளோ கேவலமாக இருக்கு. ஏன்னா கோயிலில் இருக்கிற உள்ளுக்குள்ளே, அதாவது எங்கள்கிட்ட கருவறை என்று சொல்லுவோம், கருவறைக்குள்ள டாய்லெட் எல்லாம் இருக்குது. டாய்லெட்டுகள் மற்றது ஜூரின் பெய்திருக்கணும், இப்போ தண்ணி அடிச்சிருக்கணும் அதுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு நிலைமைக்கு நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணுற யார் கூட அப்படி கோயிலுக்குள்ளே செய்ய மாட்டினோம். அப்போ நான் நினைக்கிறேன் இது வந்து என்னென்றால் திட்டமிட்ட ரீதியில் அது ஒரு பேந்தொரு பாலடைஞ்ச கட்டடமாக போயிட்டேன்டா பிறகு அதை அகற்றதுக்காக ஏதாவது திட்டமிட்ட ரீதியில் செய்தினமா என்னவன்றது எனக்கு தெரியல. ஆனால் அது சரியான ஒரு மனவருத்தம் என்னென்றால் ஒரு கோயிலையும் இப்படி ஒரு மதத்தில் நம்பிக்கை உள்ளவரால் ஒரு கோயிலையும் இப்படி பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு சரியான கவலையாக இருக்குது. ஸோ இது தொடர்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் என்று சொல்லுவார்கள், அல்லது ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை என்று சொல்லுவார்கள். அது நீங்கள் 6ஆம் தேதி நான் அந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கட்டாயம் போடுறேன். அதுக்கு நான் முன்மொழியக்கு இன்னொரு ஆள் வழிமொழியோனும், அது யாரோ ஒரு ஆள் வழிமொழிவாக நினைக்கிறேன். நாங்கள் எதிர்கட்சியிலையும் எங்களோட ரஜீவனணியாக்களை கேட்டு பார்க்கலாம். ஒருக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்றால் ஒரு கோயிலை இடிக்கிற அளவுக்கு அவை விடக்கூடாது. அது திட்டமிட்ட ரீதியில் அது ஆடியே தான், அது ஆடியேக்கும் தெரியணும் அது கோயில் என்றால். நான் என்ன பிரச்சனை என்றால் அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணல. அந்த கோயிலுக்கு ஒரு தர்மாத்தா இல்லை, இப்போ அதுக்கு ஒரு 10 மில்லியன் 20 மில்லியனான காசாவது ஒதுக்கப்பட வேண்டும். அதுக்கு திருப்பி ஒரு அம்மன் கோயிலோ இன்னும் அம்மனுடைய சிலை வந்து பிரேச செய்யப்பட வேண்டும். திருப்பி அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு உடைக்கப்படணும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதில் பஸ் ஸ்டாண்ட் கட்டையில்லாது பஸ் ஸ்டாண்ட் உடைச்செறியணும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டை நான் உடைப்பேன், யாரோட காட்டிலும் இல்லாட்டி நான் போய் உடைப்பேன், தனியாக நின்று நான் உடைப்பேன். நிலவாங்கால வழக்கல் வரண்டா வரட்டும். என்னென்றால் அவ்வளோ கோவமாக இருக்குது. நாங்கள் ஒரு மனசால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்கிறோம், இல்லை நீங்கள் கடின புத்தவியாரை அடிக்க வேண்டாம் என்று. ஆனால் இதோட அனுர அரசுகின்ற உண்மையான முகம் தெரியும். எங்களுடைய ரஜீவன் மற்றது இளங்குமரன் ஆக்கள் மற்றது ஹபரணையில் யார் எம்பி என்று பார்த்து என்பிபி எம்பியோடையும் போய் நான் கதைச்சு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை உடனே ஒன்று செய்வேன். அதை விட நாளைய தினம் காலை, நாளை அல்லது நாளன்றைய தினம் காலை ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, அதை ஸ்பெஷல் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று எடுத்து, ஸ்டாண்டிங் ஆர்டர் மேலே ஸ்பெஷல் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுத்து இந்த விஷயத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதுக்காண்டு தான் கஷ்டப்பட்டு கொழும்புல நீங்கள் இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணி வந்திருக்கிறேன். இப்போ கனவேர் சொல்லியிருந்துச்சுன்னா அர்ச்சுனா என்ன செய்ய போகிறேன், அர்ச்சுனா என்ன செய்ய போகிறேன், நான் நோட்டட்டு ஒரு வசனம் போட்டேன், நான் நோட்டட்டு போட்டால் செய்வேன்டா. அதான் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலக அளவுமே பாராளுமன்றத்தில் கதைக்கவே விடையில் அந்த நேரம் விதவிதமான விமர்சனங்கள் வந்து வந்தது. இப்போ முஸ்லீம் சகோதரர்கள் கூட இதே ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலை உடைச்சிருந்தாலும் நான் அங்கே நின்றுருப்பேன், இதே ஒரு பன்சாலை உடைச்சிருந்தாலும் நான் அங்கே நின்றுருப்பேன் கட்டாயம். அதான் உண்மை. ஸோ இந்த விடயத்தை நாங்கள் நாளைய தினம் காலை அல்லது நாளைய தினம் காலை பாராளுமன்றத்தில் உடனடியாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒத்திவைப்பு பிரேரணையும் செய்து அந்த பஸ் ஸ்டாண்டை உடைச்சு திருப்பி அந்த கோலை ரெனோவேட் பண்ணணும். அதை ரெனோவேட் பண்ணிலேண்டா அதனோட அரசாங்கத்தின் உண்மையான முகம் தெரியும்.
ஸோ நீங்களும் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது என்னுடைய சிங்கள மக்களோட இதுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். என்னோட அப்படி ஒரு கோயில் ஒன்றை இடித்ததை சிங்கள மக்களோட ஏற்றுக்கொள்ள மாட்டார்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதுக்கான தான் 2 பேரும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இது சம்பந்தமான வீடியோ 2 என்னுடைய யூடியூப்லும் கௌசல்யாவோட யூடியூப்லும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்படும். தயவு செய்து பாருங்கள், இதை பார்த்து பயிருங்கள். ஏனென்றால் யூடியூப்பில் வியூஸுக்காண்டி போடுறவன் அல்ல, ஆனால் நான் சொன்னா செய்வேன் என்பதை காட்டுறதுக்கான தான் 2 பேரும் வந்திருக்கோம். கௌசல்யா, நீங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படியா இருந்தது? என்ன, how do you feel? நான் உள்ளே வந்து பார்க்கல தானே, நீங்கள் வெளியே வந்து பார்த்ததை வச்சு சொன்னீங்க அது உள்ளே எப்படி இருந்தேன்னு சொல்லி. உண்மையிலேயே சரியான கவலையாக இருந்தது. ஒரு சில இடத்துல உங்களையும் எனக்கு கோபம் இருந்தது. சரி, அந்த விகாரி நான் சொன்னா செய்வேனம்மா. நான் அது இந்த கோயில் இல்லை, இந்த கோயில் என்றாலும் அது கோயில்களில் கை வைக்கிறது பிள்ளை. என்னென்னால் அதால மக்கள் வந்து இல்லை, அதை முன்னுக்கு அப்படியே இடிச்சு தெரியக்கூடாதுக்காக பஸ் ஸ்டாண்டையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது பின்னால போய் பார்க்க தான் அந்த உண்மையான கோயில் வடிவங்கள் எல்லாம் தெரியுது. அந்த பின்னுக்கு அந்த பின்ன உங்களுக்கு தெரியும், கலசம் அப்படியே இருக்கு. முன்னுக்கு இருந்து பார்க்க கோயில் மாதிரி தெரியல. இவங்க இடிச்சிட்டாங்க. முன்னுக்கு இருந்ததை இடிச்சு அந்த வாசல்ல இருந்திருக்கு கட்டாயம். அது எல்லாத்தையும் இடிச்சு விழுத்தி இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும் அந்த கலசங்கள். அது இல்லாம பின்னுக்கு பள்ளியறை, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு. அங்கே கிட்டடியில சாத்தப்பட்ட பட்டுகள் கூட இருக்கு. அம்மனுக்கு சாத்தப்பட்ட பட்டுகள் இருக்கு. அந்த அம்மன் பீடத்தை கிளறி அதுக்கு இருக்கிறத நினைக்கிறேன் தகடுகள் இருக்கு தானே. ஸோ அந்த தகடுகளை எடுத்துருக்கேன். பாராளுமன்றத்தில் கதைச்சு இந்த பஸ் ஸ்டாண்டை இடிக்க வச்சு திரும்பி அந்த கோயிலை கட்டி அதுக்கு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையாண்ட போடுவோம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் கட்டாயம் அதுக்கு எங்களுடைய இந்து மக்களில் இதுக்கு கதைத்து நாங்கள் இன்னும் 1-2 நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்குவார். அந்த இதை நாங்கள் அதை முன்பக்கத்தில் முகப்பை இடித்து கோயில் மாதிரியே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. பின்னிக்கு இருந்து பார்க்க தான் கலசம் எல்லாம் தெரியுது. அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். கோபுரம், கலசங்கள், கோபுரங்கள் அப்படியே இருக்கு. நான் உண்மையாகவே என்ன சொல்றது, கோயில் பக்தன், சிவருமான், முருகன், பிள்ளையார் எல்லாம் போய் காதில் பூ நெத்தியில எல்லாம் வச்சு கொண்டு தெரியல. பட் கடவுள் நம்பிக்கை மனசில் இருக்கணும். கடவுள் நம்பிக்கை வந்து சும்மா வெளியில் நாங்கள் குளறி அடித்து கொண்டு நல்ல ஒரு திருவிழாவில் மட்டும் நின்று கூவுறதாலையும் சங்க ஊதுறதாலையும் கடவுள் நம்பிக்கை வராது. இன்னொரு மதத்தை நாங்கள் மதிக்க தெரிஞ்சாலும் அது கடவுள் நம்பிக்கைன்றதா நான் இந்த தனிப்பட்ட கருத்து. 7ஆம் ஆண்டுல யோசிக்கிறீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்ல நான் இது உடைப்பேன். இது இல்லாட்டி என்பிபி உண்மையான முகம் தெரியும். என்பிபி அரசாங்கத்தின் காலத்துல ஒரு இப்போ இது நான் இது இப்போ நான் தெரியும் தையடி மாதிரி இவங்க கவர்ன கோயில் அர்ச்சனா தொடங்கிட்டான்னு யோசிப்பாங்க. இது வந்து மத கலவரம் கொண்டு வராது. இல்லை என்னோட பஸ் ஸ்டாண்ட் தான் உடைக்கிறோம். நாங்கள் இன்னொரு புத்தகம் ஏட உடைக்கிறோம். இல்லை பஸ் ஸ்டாண்ட் உடைக்கணும். அதில் திருப்பி எங்கள்கிட்ட கலசங்கள் கோபுரங்கள்லேருந்து எல்லாமே கட்டப்பட்டு கவர்னையில் இருக்கிற எங்களுடைய அந்த அம்மன் கோயில். நான் கூட உங்களுக்கு தெரியும், அம்மாக்கும் எங்களுக்கும் இடையில கணக்கு அந்த அம்மன் கோயில் சம்பந்தமான உங்களுக்கு தெரியும் 146 பஸ்ஸோ 160 பஸ் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களோட மாமா வந்து ஐம்பொன் சிலை, அந்த ஐம்பொன் சிலையை இந்த சாமியறையில் வச்சு அம்மாளாஜியை பார்த்து கொண்டு நான் ஓயில் படித்தேன். நான் ஓயில் 9AB அதே அம்மாளாஜியை பார்த்து கொண்டு தான் நான் ஏல் படித்தேன். நான் A2B கேம்பஸுக்கும் போனேன். மதம்ன்றது வேறு மனசில் இருக்குது. அதுக்கான இன்னொருத்தனை மதத்தை போய் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதான் எந்த பாலிசி. இன்னொரு பௌத்தபிக்கோ போய் கல்லால் எறிஞ்சு போட்டு வந்து என்னுடைய சிவருமான கும்பிட்ற ஆளும் இல்லை நான். அதே நேரம் எந்த சிவருமானில் கையை வச்சா பிறகு நான் பார்த்து கொண்டு போகிறதும் இல்லை. என்னுடைய அம்மனில் கை வச்சா பிறகு பார்த்து கொண்டு போகிறதும் இல்லை. இதுக்காண்டி மத உணர்வு ஏற்படுத்தவில்லை. அதுக்கு நாங்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம், காய்ச்சி கொள்கிறோம். பாராளுமன்றத்தில் திருப்பியும் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அப்படியே நாளைக்கு டைம் தரையிலேண்டா, நாளைக்கு இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு டைம் தரையிலேண்டா நாங்கள் என்னுடைய ஸ்பீச் நேரமாவது கதைச்சு நான் இதை எடுப்பேன். சரியா? ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மதத்தில் எல்லாம் அக்கறை இல்லைன்னு கொழும்புலேருந்து மினக்கட்டு வந்து உங்களை மன்னாரில் கூட்டி கொண்டு வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியணும் எங்களுக்கும் மத நம்பிக்கை இருக்குது. பட் இன்னொரு ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொரு முஸ்லீமையோ இன்னொரு கிறிஸ்தவனையோ உண்ட மதம் பிள்ளை, உன்னுடைய அல்லா பிள்ளை, உன்னுடைய ஜேசு பிள்ளைன்றெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்களை அவங்களுடைய கும்பிட விடணும். முடிஞ்ச நான் போனால் நான் அரசியல்வாதியில் இப்போ என்னுடைய DC அரவிந்தராஜ் மாந்த DS என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட நான் எங்கள்ட என்ன சாமான் திருமர கலாமன்றங்களில் போய் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் ஜேசுவாயெல்லாம் நடிச்சிருக்கிறேன். அதே நேரம் பாடசாலை நடக்கிற இதெல்லாம் இப்போ அவனை நான் கூட்டிக்கு வேட்டியெல்லாம் கட்டி கொண்டு நல்லூர் கூட்டிகிட்டு போனேன். அதே நேரத்தில் நான் போய் அவனோட சர்ச்செல்லாம் போயிருக்கிறேன். அப்படி எங்களுக்குள்ள மத இதெல்லாம் இல்லை. நான் இது சம்பந்தமான ஒரு பெரிய கரிசனை இருந்தது. ஸோ வந்திருக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, நன்றி, வணக்கம். நாங்கள் இதான் உண்மை, இதைத்தான் எடுத்து போட்டுக்கிறோம்.
தாராளமாக ரெண்டு யூடியூப்லையும் இதை போடுறோம். இந்த கஷ்டப்பட்டு இதுக்காண்டி தான் வந்து நாங்கள் இது பார்க்குறதுக்கு. ஏனென்றால் சில பேர் சொல்லிங்கன்னா இவர் தையிட்டியை மட்டும்தான் பார்க்குறார். உங்களுக்கு நீங்களே நான் சொன்னீங்களோ இல்லையோ, தையிட்டியை மட்டும்தான் பார்க்குறார் இவர். தையிட்டி யாருக்கு சம்பு தூக்குறாரு? தையிட்டி பிரச்சனை வந்து வேறு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு விளங்கிட்டு இல்ல அது ஒரு என்ன சொல்றது, சட்டவிரோத எங்கேயுமே நான் மத தலங்களை சட்டவிரோதமா கட்டப்பட்டு உண்டு. அதுவும் இதுவும் வேற வேற டாபிக். சரி, அதுதான். இதுவும் சட்டவிரோதமா கோயிலை இடிச்சிருக்கேன் கௌசல்யா. அங்கேயும் சட்டவிரோதமா கோயில் இடிக்கத்தான் கேட்டினோம். அங்கே எதிர் நான் இங்கே அங்கே எதிர் யாருக்கு கோயில் இடிக்க புத்த கோயில் இடின்னு சொன்னாங்களுக்கு எதிர் ஒரு சொல்யூஷன் உண்ட காரணம் கௌசல்யா. இப்போ என்ன சொல்றது, இப்போ நாங்கள் ஒரு ஆள் செத்துட்டேன்டா, இல்லை ஒரு ஆள் செத்துட்டேன்டா உயிர்ப்பிக்க சொல்லி கேட்கல. அது கோர்ட்ஸுக்கு வந்த பிறகும் ஒரு ஆள் செத்துட்டேன்டா, கொலை நடந்துட்டேன்டா, ஜட்ஜில் சொல்றீங்களா எங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து திருப்பி உயிர்ப்பித்து தாரேன்டா, ஜட்ஜ் அண்டையிலேருந்து கொள்ளை அடிக்க வேண்டிய முடியல ஒரு இல்லை. அதுக்குரிய பதில் என்ன என்றது ஒரு பதில், ஒரு கேள்விக்கு ஒரு பதிலே இருக்காது தானே. அந்த இஷ்யூக்குரிய பதில் என்னன்றதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. இப்போ நாங்கள் அந்த கோயிலை இடிக்க சட்டத்தால் சொன்னால் நான் இடிப்பேன். இப்போ நாங்கள் போய் வழக்கு போட்டு நீதிபதி எழுத வேற இருந்தா தன் பேனையால் இந்த பீகாரை வந்து இடிச்சு உடைக்கணும், நான் இடிச்சு உடைப்பேன். அதை நீதியை நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறோம், நீதியை கிரியாத்மகரணம். அதாவது நீதியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சட்டம் தானே இங்கே எல்லாத்துக்கும் மேலேயுமே சட்டமும் நீதிபதியால் தான் இருக்கிறோம். யார் எந்த கொம்பனாக இருந்தாலும் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீதிபதி சொல்கிறத தலையில கட்டு நிற்க வேண்டியதான். ஆனால் இந்த நிறைவேற்று அதிகாரம், அரசாங்க அதிகாரம், அது வேறு பிரச்சனை அருளா காய்ப்போம். ஆனால் இப்போ இதில் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்றால், ITVRயில் போய் வழக்கை போட்டு வின் பண்ணி இடிக்கணும். நான் சொல்கிறப்படாங்குது, அது வழக்கை போட்டு வின் பண்ணி அதை அப்புறம் இடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நீதிமன்றமே சொல்லுது. இப்போ அந்த உங்களுக்கு தெரியும், மாத்தளையில் எங்கண்ட அம்மன் கோயில் இடிச்சாண்டா சும்மா சனம் போய் இடிக்கல, நீதிமன்றம் போட்டிருக்கு இடியாண்டு ஒன்றுமே செய்யல. அது இங்கேயும் நீதிமன்றத்தால் சுவாஸ் வெல்லு வேறண்டா நானும் பார் நடிக்கிறது. இப்படிதான் உங்களுக்கு நீதி என்ன சொல்லுவோம், நாங்கள் ஏன் ஒரு வழக்கு கூட 2 வரைக்கும் போடல. அவங்கள் பிஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு வழக்கு கூப்பிடுறாங்க. எங்கண்டாக்க போய் என்ன ஒரு வழக்கு கூட போடல. ஏன் போடல 2 வரைக்கும்? என்ன சட்டம் திடீர்னு வாய மூடிட்டு, சட்டம் தேவை தனக்கு தேவையான நேரம் மட்டும்தான் கூவும், அதுக்கு பிறகு வாய மூடிட்டு ஏன் ஒரு வழக்கு? அப்போ நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ இப்போ நார்மலாக ஒரு லோயராக உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்திருக்கும். நாங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போயில்லைன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லை எங்கள்கிட்ட நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு உண்மையான காணி உரிமையாளர் இல்லை. அங்கே கூவுறது முழுக்க வேலன் சுவாமிகளும் மற்றும் அந்த தெற்குல இருந்து ஒரு அரசியல்வாதியை கொண்டு வச்சிருந்தவர் யார், ஒரு கருப்பா ஒரு ஆள் இருந்தார், அவர் உண்டு, கயந்திரமேட்ட வாழ். இதை பொலிட்டிசைஸ் பண்ணாம விட்டு இருந்தா கௌசல்யா, இது எப்பயோ முடிஞ்சிருக்கும். படி நோ இது பொலிட்டிசைஸ் பண்ணினதே காரணமே ஓட்டு எடுக்கணும்ன்றதுக்காண்டி. நான் இங்கே வந்து இப்போ கவர்னையில் ஒரு ஓட்டு எடுக்கிறதுக்காண்டியா வந்து நான் கவர்னையில் ஒரு ஓட் விழா போதா இல்லை. எனக்கு இது எந்த மதத்தை எனக்கு உண்மையாகவே நெஞ்சுக்குள்ள பெரியுது. எந்த மதத்தை நிந்திச்சா நான் அதை எந்த உடம்புல வெடி விழுந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கோயிலை திருப்பி காட்டி போட்டு தான் விடுவேன். அது இங்கே நான் வந்ததால எனக்கு ஏதாவது ஓட் கூடுமா? இங்கே வந்து நான் கபர்னே வீடியோ எடுத்து போட்டு பார்லிமெண்ட்டில் கதைக்கிறதால கபர்னேலேருந்து எனக்கு ஓட் விழ போதா? இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கில் இந்த இவருங்கட கம்பு வாரதியாக இருக்கணுமா யாராக இருக்கணுமா, ஒரு கம்பன் கழகத்தையே அர்ச்சுனாவை அவமதிக்கிறதுக்கு தான் நீங்கள் பாவிக்கிறீங்கன்னா நான் எங்கே போயிட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு யோசிக்கணும். ஒரு சிவனிந்தனை செய்யாத நான் நோ ஏனண்டா அவ மதங்களை இன்னொரு பாவிக்கணும். நான் மதத்தை பாவிக்கிறேன் எங்களோட சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும். அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ எல்லாம் அடித்து நான் அட்ஜர்மெண்ட் மோஷன் ஒன்று போட்ட பாராளுமன்றத்தில் சிங்கள ஆக்களை நான் திருப்பி இதுக்கு உரையாற்ற சொல்லுவேன், என்னோட சேர்ந்து வழிமொழிஞ்சு உரையாற்ற சொல்லுவேன். அந்த கோயிலை திருப்பி கட்டுவேன். அவங்கள நான் சொல்லுவேன், எனக்கு தமிழாக்கள் வேண்டாம், எனக்கு தமிழாக்கள் புதுசு அதான் உண்மை. இந்த புதுசா இருக்கு அந்த பெயிண்ட் இல்லை. நான் என்னோட சேர்ந்து எதிர்கட்சியில் இருக்கிற 2 சிங்கள வரை உரையாட்ட பண்றேன். நான் இதுக்கு 7 மணி இருந்து பாருங்க, 15 நிமிஷம் கிடைக்கும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கணும், மிச்சம் 5 நிமிஷம் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன். நான் இன்னொரு ஆளுக்கு ஒரு சிங்களவன் சொல்ல வேணும், தன்னுடைய வாயால கபரண கோயிலை திருப்பி கட்டு, அது ரோட்டுக்கு போட்டு உடைச்சது பிள்ளை நான் சொல்ல பண்ணுவேன். அதான் இந்த அரசியல். இப்போ விளங்குதான் உங்களுக்கு இந்த அரசியல்? அது நடக்கும். வேணும்னா நீங்கள் அடுத்த ஒத்திவைப்பு நேரம் பார்க்கலாம்.
சரியா? அதுக்கு இனி நான் எழுதி போடணும். உங்களை என்னென்ன பிளாக் அடிக்கிற தெரியும் தான் எங்கள்ட அரசியல், பாராளுமன்றமே அரசியல், அதுக்குள்ள நாங்களும் ஜீவம் அரசியல். நன்றி வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கும் பயிர்றதுக்கும் இதான் எங்களுடைய கபரணை அம்மன் கோவிலுடைய உண்மையான நிலைமை. நன்றி வணக்கம்.